அல்லாஹ்வுடைய கட்டளை எது? தொழுகை. அல்லாஹ்வுடைய கட்டளை தொழுகை. அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரியது தொழுகை. அல்லாஹ்வை நேசிப்பவன் ஒரு நிறுவனத்திற்கு செல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நிறுவனத்திலே வேலை தேடி சொல்கிறான். அந்த நிறுவனத்துடைய கட்டளை வருகிறது, இங்கு வந்தால் உனக்கு ஜும்ஆ அனுமதி கிடையாது, இங்கு வந்தால் நீ ஜமாஅத்தோடு தொழுவதற்கு அனுமதி கிடையாது, இங்கு வந்தால் நீ பள்ளிக்கு சென்று தொழுவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள்? யார் யார் அல்லாஹ்வை நேசிக்கவில்லையோ அவர்கள், இப்படியா வருமானம் 1 லட்சம் வருகிறது, வருமானம் 2 லட்சம் வருகிறது, தொழுகை தானே என்று விட்டு விடுவார்கள். இவர்கள் நிறுவனத்தின் அடிமைகள். இவன் அப்துல்லா என்று பெயர் வைத்திருந்தாலும் சரி, இவன் அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்திருந்தாலும் சரி, இல்லை, இவன் அப்துல்லா இல்லை, இவன் இந்த நிறுவனத்தின் அடிமையாக கருதப்பட்டு நிறுவனத்தை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முஷ்ரிக். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் பொழுது மக்களின் கட்டளைகளையோ யஹூதி நஸ்ரானிகளின் கட்டளைகளையோ பின்பற்றினால் இன்னக்கும் லமுஷ்ரிகூன், நீங்களும் முஷ்ரிக்குகள் தான்.